ஆகஸ்ட் 7ஆம் தேதி தளபதி விஜய், அவரோட மனைவி சங்கீதா இவங்க 2 பேருடைய விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில வந்து நடந்தது. அதுக்கப்புறமும் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த வழக்க நான் திரும்ப வந்து வாங்கணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பண்ணணும்னு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. சங்கீதா அவரோட கணவர் விஜய்ட்ட. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் ஆஃபர்ல வந்து போயிட்டுருக்கு. அதில உங்களுக்கு அவசியம் அத்தியாவசியமா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு அத ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. தளபதி விஜய்ட்ட அவங்களோட மனைவி சங்கீதா போட்ட கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து இப்ப போடுறதுக்கு முன்னாடியே அவங்க முன்னாடியே வந்து பார்த்தோன்னா வந்து போட்டிருக்காங்க. அதாவது டிசம்பர் 2025 அவங்க டைவர்ஸ் கேஸ் வந்து தாக்கல் பண்ணது. ஆனா, பிப்ரவரி 2026 இது பரபரப்பா வந்து பேசப்பட்டது. அப்பதான் வெளிய வந்துச்சு. அது சார்ந்து பல விமர்சனங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு நெகட்டிவ் இமேஜ் வந்து கொஞ்சம் விழுந்தது. அந்த நெகட்டிவ் இமேஜ் அவர் த்ரிஷாவோட டிராவல் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல நெகட்டிவ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, பாசிட்டிவாவும் மாற ஆரம்பிச்சது. பரவால்ல அவரு த்ரிஷாவோட சுத்துனாலும் வந்து தப்பில்ல. அவரு எத்தன பேர் வேணாலும் வந்து வச்சுக்கட்டும். குப்பை அள்ளுறவன் கூட 4, 5 வச்சிருக்கும்போது, அவருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன? அப்படின்னு அந்த மனநிலைமைக்கு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வழி. அதனால தலைவன் வந்து எப்பயுமே ரோல் மாடலா வந்திருக்கணும். இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்தது. சங்கீதா அந்த டைவர்ஸ் மனுல ஒரு நடிகையோட அவருக்கு நெருங்கின தொடர்பு இருக்கு. அத நெருங்கின தொடர்ப அவர்கிட்ட வந்து நான் கேட்டப்ப, "இல்ல நான் அத வந்து கைவிட்டுறேன்" அப்படின்னு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் குடுத்தாரு. ஆனா, அந்த கமிட்மெண்ட்ட அவர் ஹானர் பண்ணல. நான் அத போய் வந்து கேட்டா, அவர் வந்து கண்டுக்கவும் இல்ல. அதுக்கு பதிலா அவரு முழுக்க முழுக்க அந்த நடிகையோட இன்னும் க்ளோஸ் ஆயி சுத்த ஆரம்பிச்சாரு. சுத்த ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாம, அந்த நடிகையோட வந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அது எல்லாமே சோசியல் மீடியாவுல வந்து போடும்போது, அது என்னையும், என் பிள்ளைங்களையும் மனதளவுல ரொம்ப பாதிச்சது அப்படின்னு அலிகேஷன்லாம் வந்து வச்சிருந்தாங்க. பிசிக்கலா, மென்டலியா ஒரு 6 வருஷம் நான் நரக வேதனைய அனுபவிச்சேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய் அப்படியா? உண்மையிலே அந்த மனுஷன் வந்து அப்படிப்பட்டவரா? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமும் விஜயினுடைய ஃபாதர் எஸ். ஏ. சந்திரசேகர் குடுக்கும்போது, எப்போ எப்பயோ நடந்து வந்து பேசி முடிஞ்ச ஒரு விஷயத்த, இப்ப அரசியல் ஆதாயத்துக்காக கையில வந்து எடுத்திருக்காங்க, அப்படிங்கிறது மாரி வந்துச்சு. அப்புறமும் டிஎம்கேல வந்து இருந்து பல பேர் வந்து சங்கீதாவுக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசுனாங்க. ஆதரவா பேசுனாங்க. டிவிகேவுல வந்து இருக்கிறவங்களே சங்கீதாவ பலரும் வந்து மீம்ஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க. தப்பு தப்பா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப தளபதி விஜய் கூட வந்து கண்டிக்காம, பொது வெளியில அவரும், "நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அது அந்த வாழ்க்கைலாம் வந்து ஒர்த்து கிடையாதுங்கிற ரேஞ்சுக்கு இந்த மனுஷனும் வந்து பேசினாரு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாண வீட்ல இருந்து கருமாதி வீடு வரைக்கும் எங்க போனாலும் இவர் த்ரிஷாவ கூப்பிட்டு சுத்திக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தாருங்க. இப்ப ஆகஸ்ட் 7ஆம் தேதி 3வது வாய்தா. ஏற்கனவே 2 வாய்தா வந்து நடந்தப்ப, அந்த 2க்கும் வந்து காரணம் சொல்லப்பட்டது. ஏன்னா முன்னாடி வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி பிஸியா இருந்தோம் அப்படிங்கிறது மாரி, அந்த எலக்ஷன் டைம்ங்கிறதுனால அப்ப தள்ளி போடப்பட்டது. எலக்ஷனுக்கு அப்புறம் அவரு சிஎம் ஆயிட்டாரு. ஸோ, அதுல பிஸியா இருக்கேங்கிறதுனால 2வது வந்து தள்ளி போடப்பட்டது. 3வதா இப்ப ஆகஸ்ட் 7. இப்பயும் அந்த மனுஷன் சட்டசபையில இருந்தாரு. ரைட்டு. இதுவும் வழக்கம் போல வந்து பார்த்தோன்னா, வாய்தா தான் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு ஷாக்கிங். அவங்க அந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. யாரு? தளபதியினுடைய மனைவி சங்கீதா. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா ஒரு 20 நிமிடம் விளக்கம் குடுத்திருக்காங்க. ஆனா, இந்த விளக்கம் குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, தளபதி விஜய் கிட்ட அவங்க தரப்புல இருந்து ஒரு கண்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் இனிமேல் அவரோட லைஃப்ல வந்து எப்பயும் வந்து இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு நடிகை, நடிகையா மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கண்டிஷனுக்கு தளபதி சைடு வந்து பார்த்தேன்னா, உடனடியா ரெஸ்பான்சிபிள் சரி அப்படின்னு வந்துச்சு. சரி, அப்படி வந்து இருந்துச்சுன்னா, இந்த கேஸ் வந்து வாபஸ் வந்து வாங்கிருவீங்களா? அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. அவங்களும் வந்து பார்த்தேன்னா, ஆமா வாபஸ் வந்து வாங்கிர்றேன் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதா தரப்புல இருந்து. அதுக்கப்புறமும் இந்த கமிட்மெண்ட்ட அவர் வந்து பார்த்தோன்னா, உறுதியா வந்து குடுத்திருக்காரு. இந்த விஷயம் இப்ப லேட்டா தான் த்ரிஷாவினுடைய காதுக்கே வந்து போயிருக்கு. இந்த விஷயம் கேட்டதுலருந்து த்ரிஷா இப்ப மிகப்பெரிய மூட் ஸ்விங் ஆகி, அப்செட்ல வந்து பார்த்தோன்னா உறைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, படையப்பா படத்துல வர்ற நீலாம்பரி மாரி ஆஸ்திரேலியாவிலேயே இப்போ வந்து முடங்கி போயிருக்காங்க. த்ரிஷா இந்தியா வர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் டைம் எடுக்கும்னு சொல்லப்படுது. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.